எல்லா புகழும் இறைவனுக்கு. நான் உங்கள் ஜாகிர் பாய். இன்றைக்கி நம்ம ஒரு ஃபென்டாஸ்டிக்கான நெய்ச்சோறு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சீரக சம்பா ரைஸில் ஒரு கிலோ ஒரு 8 பேர் வரைக்கும் சாப்பிட்ற மாதிரியான ஒரு நெய்ச்சோறு. அதில் நம்ம சாதாரணமாக தண்ணி ஊற்றி செய்யாமல் இன்றைக்கி தேங்காய் பாலில் செய்ய போகிறோம். சீரக சம்பாவில் நெய்ச்சோறு ரொம்ப சிம்பிளாக, அருமையாக, ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கிலோ சீரக சம்பா ரைஸ் எடுத்து ஒரு தடவை நல்லா கழுவி அதை அப்படியே ஊற வச்சுருக்கிறேன். எப்போயுமே நெய்ச்சோறு ஆக்கிறதுக்கு, பிரியாணி ஆக்கிறதுக்கு தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா 1 கிலோ அரிசி போட்டிங்கன்னா 350 ml அது வரைக்கும் தான் ஊற்றணும். அதுக்கு கூடுதலாக ஊற்றிடக்கூடாது. புது அரிசியாக இருந்தால் இன்னும் 100 ml கம்மி பண்ணிக்கலாம். சீரக சம்பா வாங்கும்போது பழைய அரிசியான்னு கேட்டு வாங்க. அது கரெக்டாக நான் இப்போ 1 லிட்டர் இங்கேயும் ஒரு 350 ml தனியாகவும் எடுத்து வச்சுருக்கிறேன். இது தேங்காய் பால். ஒரு 2 மீடியம் சைஸ் தேங்காவை எடுத்து அதில் ஒரு 1.5 மூடி தேங்காவை அரைச்சி, அதில் முதல் தடவை அரைச்சி ஒரு பால் அது கெட்டியாக இருக்கும். அடுத்த தடவை 2வது பாலையும் அரைச்சி அந்த தண்ணி சேர்ந்து ஒரு 350 ml எடுத்து வச்சுருக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு அரைச்சிட்டு தேங்காய் பால் பத்தலைன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பத்தாததுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் அளவு 350 ml நிப்பாட்டிங்க, அதுக்கு கூட்டிடாதீங்க. நெய்ச்சோறு செய்கிறதுக்காக ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சுருக்கிறேன். நெய்ச்சோறுக்கு மேக்ஸிமம் 200 ml. நம்ம சாதாரணமாக 1 கிலோ அரிசி போட்டு நம்ம பிரியாணி செஞ்சோம்னா 200 mlலேருந்து ஒரு 250 ml வரைக்கும் நம்ம நெய், எண்ணெய் எல்லாம் சேர்த்து ஆட் பண்ணுவோம். ஆனால் இதுக்கு அவ்வளோ தேவையில்லை. நான் ஒரு 150 ml நெய் எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த 150 ml நெய்யை அதில் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம தேங்காய் பால் ஊற்றுறதுனால தான் அந்த 100 ml நெய்யை நம்ம குறைச்சிருக்கிறோம். அப்படி இல்லைன்னா தேங்காய் பாலில் நீங்கள் தண்ணியில் தான் ஆக்க போகிறதா இருந்துச்சுன்னா 200 mlக்கு குறவு இல்லாமல் நெய் அல்லது நெய்யும் தேங்காய் நெய் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம பொடி எதுவுமே ஆட் பண்ணுறதில்ல, கரம் மசாலா கூட ஆட் பண்ணுறதில்ல. அதனால் ஏலக்காய் ஒரு 10 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன், அதை அதில் ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி கிராம்பு அது ஒரு 15 அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டை அது ஒரு 3 இன்ச் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு ஸ்டார் அனீஸ் அதையும் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பெரிய சைஸாக ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 300 கிராம் பல்லாரி, 1/4 கிலோவிலேருந்து ஒரு 300 கிராம் அளவுக்கு ஒரு பல்லாரி எடுத்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு உப்பு ஒரு ஸ்பூன், அதுக்கடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். மொத்தம் 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். பண்ணிவிட்டு அந்த நெய்யில் அப்படியே பரட்டி விடுங்க. ஒரு மூடி போட்டு மூடிடுவோம். வெங்காயம் ஃபுல்லாக வதங்கணும்னு இல்லை, கோல்டன் கலர்லாம் வரணுங்கிற இல்லை, ஒரு கண்ணாடி பதம் அப்படிம்பாங்கள்ல, அந்த அளவுக்கு வந்தாலே போதும். அதனோட கலரெல்லாம் மாறி ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்தாலே போதும். ரொம்ப முருகுச்சுன்னா அந்த சாப்பாடில் அதனுடைய கலர் ஏறிடும். அதனால் ரொம்ப முருகணுங்கிற அவசியம் இல்லை. இந்த நேரத்தில் மல்லி இலையை ஒரு கையளவுக்கு அதை அதில் ஆட் பண்ணிக்கிறேன். புதினாவும் அதே மாதிரி ஒரு கையளவுக்கு புதினா. சாதாரணமாக பிரியாணிக்கு நம்ம போடுறது எவ்வளோன்னா 100 கிராம் இஞ்சி, 100 கிராம் பூண்டு போடுவோம். இதுக்கு நெய்ச்சோறுக்கு அவ்வளோ தேவையில்லை. 50 கிராம் இஞ்சி, 50 கிராம் பூண்டு அதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போகிற அளவுக்கு லைட்டாக அதை வதக்கிடுவோம். இந்த நேரத்தில் கடைசியாக ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, இது முன்னாடியே போட்டிங்கன்னா ரொம்ப பொரிஞ்சிடும், அதனால தான் லாஸ்ட்டில் போடுறோம். அதை அந்த மசாலாலாம் லைட்டாக விளக்கி விட்டு நடுவில் போட்டுங்க. போட்டு லைட்டாக அதை வதக்கிடும். சோம்பு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு அந்த ஃப்ளேவர் பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் தவிர்த்துக்கலாம். அதை நல்லா கண்ணாடி பதத்துக்கு வெங்காயமெல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம தேங்காய் பாலை ஆட் பண்ணிக்கலாம். இல்லை, இது கரெக்டாக 1 லிட்டர் தேங்காய் பால். இது ஒரு 350 ml. இப்போ மொத்தம் 2 சேர்ந்து 1 லிட்டர் 350 ml தேங்காய் பால் இதில் ஆட் பண்ணியிருக்கிறோம். ஒரு தடவை நல்லா இதை கிளறி விட்டுருவோம். கிளறி விட்டு ஒரு மூடி எடுத்து போட்டு மூடிடுவோம். தேங்காய் பால் கொதிக்கிற நேரத்தில் அரிசியை கழுவி எடுத்துகிட்டு வந்துடுவோம். அரிசியை நல்லா இந்த மாதிரி சல்லடை வச்சு நல்லா அரிசி எடுத்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் சோறு குழஞ்சிரும், ஒன்று ஒட்ட ஆரம்பிச்சிடும்.
அதனால் நல்லா இந்த மாதிரி ஒரு சல்லடையில் நல்லா தண்ணி ட்ரைன் ஆகிற அளவுக்கு ஃபுல்லாக வடித்து எடுத்துக்கங்க. இந்த நேரத்தில் நம்ம உப்பு பார்த்துக்குருவோம். நல்லா தேங்காய் பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. உப்பு லைட்டாக கொஞ்சம் குறைவாக இருக்குது. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டு அதை ஒரு லைட்டாக ஒரு கிளறி விட்டுருவோம். கிளறி விட்டு நல்லா ட்ரைன் பண்ணி வச்சுருக்கிற அரிசியை இதில் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு ஒரு மூடி எடுத்து போட்டு மூடிடுவோம். ஏன்னா அரிசி போட்டோடனே அதனோட சூடு கம்மியாயிரும். ஒரு கொதி வந்தவுடனே நம்ம மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம். 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொதி வர நேரத்தில் மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுட்டு ஒரு தடவை அப்படி நல்லா அதை கிளறி விடுங்க. அரிசியும் தண்ணியும் ஒரே அளவுக்கு வந்த உடனே ஃபுல்லாக சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு நல்லா காற்று வராத அளவுக்கு ஒரு மூடி எடுத்து உள்ளே லீக் இல்லாத அளவுக்கு மூடியை போட்டு மூடிடுங்க. அப்படி உங்களுக்கு லீக் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு வெயிட் தூக்கி மேலே வச்சுக்கலாம். இந்த இதில் நமக்கு கரெக்டாக இருக்கும். இருந்தாலும் நான் ஒரு வெயிட் மட்டும் மேலே வச்சுக்கிறேன். ஃபுல்லாக சிம்மில் இருக்குது. இப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு அது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி தம்மில் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. 10 நிமிஷம் சிம்மில் வச்சு தம்மு போட்டோம். அதுக்கப்பிறகு மூடியை ஓப்பன் பண்ணாமல் ஒரு 10 நிமிஷம் தம்மு போட்டிருக்குறோம். பார்த்தீங்கன்னா தெரியும். அரிசி ஒன்று ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு. அருமையான நெய்ச்சோறு. இதே டைமிங்கில் இந்த டைமிங் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி ரைஸ் வந்துடும். சூப்பரான ஃபேண்டாஸ்டிக் நெய்ச்சோறு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு அப்படியே நல்ல சிக்கன் குருமா, பீஃப் குருமா, மட்டன் குருமா இப்படி எதுனாலும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். வெஜிடபிள் குருமாவுக்கும் நல்லாயிருக்கும்.